விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் பேரப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் ஹைதராபாத்தில் கட்டட ஒப்பந்ததாரராக வேலை செய்து வந்தார். அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சொந்த ஊருக்கு வந்து சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனிடையே எல்லாவற்றிற்கும் அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் 94,000 படுக்கைகள், 3,000 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் சேமிக்கும் வசதிகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 94,000க்கும் மேற்பட்ட படுக்கைகள் நம்ம கையில் இருக்குது. ஆக்சிஜன் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 2,000 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இருந்தது. ஆனால் நமக்கு தேவை ஒரு 200 அளவுக்கு தேவை இருந்தது. இப்போ ஒரு 3,000 மெட்ரிக் டன் சேமிக்கிற அளவுக்கான அந்த எல்லா இதுவுமே நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கையில் ரெடியாக இருக்குது. கொரோனா பரவல் காரணமாக கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிக காய்ச்சல், இருமல், உடல்வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு தெரிவித்துள்ளது. வீரியமற்ற கொரோனா வகை என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், அதற்கு நாட்டு மருந்தை பொது சுகாதாரத்துறை அங்கீகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் 2018ஆம் ஆண்டு கொரோனா பரவலுக்கு முன் சளி, இருமலுக்கான கசாயம் செய்வதற்கான சமையல் குறிப்பு ஒரு இணையதளத்தில் புகைப்படங்களுடன் வெளியானது. அதே புகைப்படத்துடன் அந்த சமையல் குறிப்பை கொரோனா மருந்து என்று பரப்பி வருகின்றனர். உலக சுகாதார நிறுவனம் தேன், இஞ்சி மற்றும் மிளகு ஆகியவை கொரோனா மருந்து என்பதற்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரம் இல்லை என்று அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை வழங்கும் வழிகாட்டுதல்களை தான் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை செயல்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை தடுக்கும் நாட்டு மருந்தை அரசு அங்கீகரித்ததாக பரவும் தகவல் தவறானது. இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்பினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் தமிழக பொது சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ரெப்போ வட்டி 6% இருந்து 5.5% குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இது கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவாகும். கடந்த பிப்ரவரி மாதம் ரெப்போ ரேட் வட்டி விகிதம் 0.25%, ஏப்ரல் மாதம் 6.25% இருந்து 6% குறைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது 5.5% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வங்கிக் கடன், வாகனக் கடன் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான நிதி கொள்கை முடிவுகளை அறிவித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா 2025 முதல் 26ஆம் நிதியாண்டில் உண்மையான மொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.5% இருக்கும் என கணிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தென் மாநிலங்களுக்கு எதிராக பாஜக சதி செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் 2027 சென்சஸ் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பில்லாத அளவுக்கு குறைந்துவிடும் என்று சாடியுள்ளார். இதனால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பின்பற்றிய தென் மாநிலங்கள் தண்டிக்கப்படுவதோடு அதை காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னகத்தின் குரலை காப்பாற்ற புதிய வியூகங்களை தீட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2027 சென்சஸ் மூலம் தனக்கு சாதகமாக இடங்களை நிர்ணயிக்க பாஜக வழி ஏற்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் கவலை கருத்தில் கொள்ளப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியதை தண்ணீரில்தான் எழுத வேண்டும் என சாடியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தென் மாநிலங்கள் பாதிக்காது என்பதை நாடாளுமன்றத்தில் உறுதியளிப்பதோடு உரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைமையில் தமிழ்நாடு ஓரணியில் அணிவகுக்கும் எனவும் தமிழ்நாடு தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார்.
ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான சினாப் ரயில் வளைவு பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல், அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை ஆகியவற்றுக்கு பிறகு பிரதமர் மோடி முதல் முறையாக ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு ரயில் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் சினாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான சினாப் ரயில் வளைவு பாலத்தை அவர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நாட்டின் முதலாவது கம்பி வழி ரயில் பாலமான அஞ்சி பாலத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் வைஷ்ணவ தேவி ஆலயம் அமைந்துள்ள ஜம்மு கட்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரை 2 வந்தே பாரத் விரைவு ரயில்களின் சேவையையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக ஜம்மு காஷ்மீரில் உரையாற்றிய பிரதமர் மோடி சரியாக 1 மாதத்திற்கு முன்பு மே 6ஆம் தேதியில்தான் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை கேட்கும்போது பாகிஸ்தானுக்கு அதன் அவமானகரமான தோல்விதான் ஞாபகம் வரும் என சாடிய பிரதமர் நரேந்திர மோடி, பாகிஸ்தானுக்குள் உள்ள பயங்கரவாதிகளை இந்தியா தாக்கும் என அந்நாட்டு ராணுவமும் பயங்கரவாதிகளும் நினைத்திருக்க மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். பஹல்காம் தாக்குதலால் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி பாதிக்கப்படாது என உறுதியளித்த பிரதமர் மோடி, பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலில் பலத்த சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதலாக 2 லட்சம் ரூபாயும், பாதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கு கூடுதலாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். சர்வதேச எல்லைப் பகுதியில் மோதல் நிறைந்த இடங்களில் 4200 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தப் போவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். கர்நாடகாவில் ஆர்சிபி வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் முதல்வர் சித்தராமையாவின் அரசியல் செயலாளர் கெம்பா கோவிந்தராஜ் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆர்சிபி வெற்றி பேரணி தொடர்பாக முதல்வருக்கு தவறான ஆலோசனையை அவர் வழங்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு தொடர்பாக கைதாகியிருக்கும் ஆர்சிபி அணியின் நிர்வாகி நிக்கில் சோசலேவின் மனைவி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். முதல்வரின் அழுத்தம் காரணமாகவே தனது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 வயது குழந்தையுடன் விமான நிலையத்தில் இருந்தபோது கைது செய்யப்பட்டதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேறு யாரோ செய்த தவறை மறைக்க தனது கணவர் மீது பழி சுமத்துவதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். இதேபோல் தங்கள் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி கர்நாடக கிரிக்கெட் வாரியம் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது. வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி முழுக்க ஆர்சிபி மற்றும் டிஎன்ஏ நிர்வாகத்தினர் ஏற்பாட்டில் நடத்தப்பட்டதாகவும் இதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் மனுவில் கர்நாடக மாநில கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. பாலப்பணிகளால் பேருந்துகள் சென்னைக்குள் வருவதில் தாமதம் ஏற்படுவதே கிளாம்பாக்கத்தில் பயணியர் கூட்டம் அதிகரிக்க காரணம் என அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இடையே பாலப்பணிகள் நடைபெறும் இடத்தில் சாலையை அகலப்படுத்தி தருமாறு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பாலப்பணிகள் காரணமாக பேருந்துகள் சென்னை வருவதற்கு தாமதமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக உள்ள நிலையில் பாலப்பணி நடைபெறும் இடங்களில் 2 வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாலப்பணிகளால் பேருந்துகள் கிளாம்பாக்கம் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லும் பயணிகள் சிரமத்தை சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இடையேயான பாலப்பணிகள் நிறைவு பெற மேலும் 4 மாதங்கள் ஆகும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கருங்குழி பகுதியில் நடைபெறும் பால பணிகளால் பேருந்து போக்குவரத்து தாமதமாவதாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து
போக்குவரத்து அனுமதிக்கப்படும் இரு வழித்தடங்களையும் அகலப்படுத்தி தர வேண்டும் என்றும், பயணியர் முன்பதிவு எண்ணிக்கை அதிகம் இருக்கும் நாட்களில் கூடுதலாக பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த புதன்கிழமை எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு பயணியர் இரவு 10 மணிக்கு மேல் சென்னையிலிருந்து புறப்பட்டதாகவும், சாலை பணிகளால் பேருந்துகள் உடனுக்குடன் கிளாம்பாக்கத்தை வந்தடைய முடியாததால் பயணியர் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்பு சொத்துக்களை நிர்வகிக்க புதிய டிஜிட்டல் தளத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடங்கி வைத்தார். இது வக்பு சொத்துக்களின் நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்கி வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் என அவர் கூறினார். மேலும் உலகிலேயே அதிக வக்பு சொத்துக்கள் இந்தியாவில் உள்ள நிலையில் இது முஸ்லிம் குழந்தைகள், பெண்கள், விதவைகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் இந்த சொத்துக்களை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் முஸ்லிம் சமூகத்தின் ஏழ்மையை குறைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். MBBS மற்றும் பல் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு தவறான அல்லது போலி சான்றிதழ்கள் கொடுத்தால் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. கடந்த 2024-25 ஆண்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கையின் போது NRI ஒதுக்கீட்டில் சிலர் போலி ஆவணங்களையும் சிலர் தவறான சான்றிதழ்களை அளித்தும் மருத்துவ இடங்களை பெற முயற்சி செய்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதுகுறித்து மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை குழுவினர் விசாரித்தபோது அந்த தவறுகளை தாங்கள் செய்யவில்லை என மாணவர்கள் தெரிவித்தனர். சிலர் முகவர்கள் மூலம் விண்ணப்பம் செய்ததால் அவர்கள் தவறான தகவல்களை அளித்திருக்கலாம் என்றும் கூறினர். இதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் விண்ணப்ப பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மருத்துவ கல்வி இயக்குநரகம் பல்வேறு எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கிறது. அதன்படி விண்ணப்பத்தில் அளிக்கப்படும் அனைத்து தகவல்களும் உண்மையானவை, சரியானவை என்பதை மாணவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தில் மாணவர்கள் அளிக்கும் மதிப்பெண் விவரங்களில் பிழை ஏதும் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவ இடத்தை இழப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான மதிப்பெண் பட்டியல், சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், போலி தூதரக சான்றிதழ்களை வழங்கினால் மாணவர்கள், அவர்களின் பெற்றோர், பாதுகாவலர் மீது சட்ட நடவடிக்கைகளும் குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் ராங்கால் சவகாசத்தால் பணம் நகை இழந்து மோசடிக்காலான நகைக்கடை அதிபர் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி மாணவி உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஜெகதீசனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி, மகனுடன் வசித்து வந்துள்ளார். இவர் போலீசில் அளித்துள்ள புகார்தான் பரபரப்பை கிளப்பியுள்ளது. சமீபத்தில் இவரது செல்போனுக்கு யாரோ ஒருவர் மிஸ்டு கால் கொடுத்ததாகவும், ராங் கால் என நினைக்கும் போது அடுத்த 2 நாட்களில் கிருத்திகா என்பவர் மீண்டும் தொடர்பு கொண்டு தான் ஒரு கல்லூரி மாணவி, தனக்கு பெற்றோர் இல்லை என அறிமுகமானதாக கூறியுள்ளார். பின்னர் இருவரும் நன்கு பேசி பழகியதாகவும், ஒரு கட்டத்தில் தனிமையில் சந்திக்கலாம் என கிருத்திகா கூறியதை கேட்டு பெருமாநல்லூர் தட்டாங்குட்டை பகுதிக்கு சென்றதாகவும் ஜெகதீசன் கூறியுள்ளார். இருவரும் வீட்டிற்குள் போய் உல்லாசமாக இருக்க நினைத்தபோது திடீரென 2 பேர் கதவை உடைத்து உள்ளே வந்து வீடியோ எடுத்து தன்னை மிரட்டியதோடு கழுத்தில் அணிந்திருந்த 2 பவுன் நகை மற்றும் தன்னிடமிருந்த 2,10,000 ரூபாயை பறித்துச் சென்றதாக போலீசில் குமுறியுள்ளார். இதனையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் கல்லூரி மாணவி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த 6 பேர் கும்பலை கைது செய்தனர். விசாரணையில் ஜெகதீசனின் நகைக்கடை விளம்பரத்தில் அவரது நம்பரை எடுத்து ஏமாற்றியதும், இதேபோல பல இடங்களில் மோசடி செய்ததும் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.